உபசரிக்கிற முறை அப்படின்னு நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா? வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா, நாமெல்லாம் பாரம்பரியமானவங்க, நமக்கு ஒரு பண்பாடு இருக்குது, நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குலாம் நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ கூட. அதையெல்லாம் டீ, காஃபி தலைகீழ பிரட்டி போட்டுருச்சு. உன் பாரம்பரியம், கலாச்சாரம்லாம் நம்ம டீ, காஃபி முன்னெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி, வீட்டுக்கு வந்தால் நீராகாரம் குடிக்கிறீங்களா, மோர் குடிக்கிறீங்களான்னு கேட்குறதில்ல, காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களான்னு கேட்குறோம்ல. இந்த உபசரிப்பின் பின்னணி பிரிட்டிஷ்லேருந்து வந்தது, டீ பார்ட்டிலேருந்து ஆரம்பிச்சது. அங்கேயும் பணக்காரர் குடிக்கிறாங்க, பார்ட்டியில் குடிக்கிறாங்க, இங்கேயும் குடிக்கிறாங்கன்னா எப்படி அவங்க பார்க்குறாங்க பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு 50 பேர்கிட்ட 50 ரூபான்னு வாங்குற ஒருத்த இங்கே 500 பேர்கிட்ட குறைந்த விலையில் வாங்க முடியும். இங்கே நீங்கள் நம்ம மக்கள் தொகை இங்கே ஒரு பிரச்சனையாக வறுமைக்கு காரணம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மல்டிநேஷனல்ஸ் கம்பெனியும் பெரும் முதலாளிகளும் இந்த மக்கள் தொகை தான் அவங்க முதலீடு. அப்போ இந்த இடத்தில் அங்கே 50 பேர் வாங்குறாங்கன்னா இங்கே 5000 பேரை வாங்க வைக்க முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்குல்ல. தேயிலை அப்படி தான் என்ன பண்ணுதுன்னா கீழே இறங்கி வணிகத்துக்காக தேயிலையை ஒரு பழக்கமாக எளிய மக்களின் பழக்கமாக மாறுது. அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ புதுசாக அரிசி சாப்பிட வந்தோன்னே கேப்பக்கூழ் நல்லதுன்னு சொன்னாங்க மாதிரி. அப்போ தேயிலை கீழே இறங்கி எல்லாருக்கும் வந்ததுக்கு பிற்பாடு ராயலாக டீ குடிச்சிக்கிட்டு இருந்தவங்க இது உழைப்பாளிகள் சாமானியர்கள்லாம் டீ குடிக்கிறாங்க அப்படின்ற போது அவங்க அதுலேருந்து வெளியேறுறாங்க. அப்போ காஃபி அப்படிங்கிறது ஒரு மாற்றமாக வருது அப்படிங்கிறது இந்த கேட்டகரி இருக்குது. இந்தியாவில் காஃபி வேதத்துலையும் கிடையாது, புராணங்கள்லையும் கிடையாது, எதுலேயும் கிடையாது. ஆனால் காஃபி இங்கே ஒரு ஆச்சாரமான உணவாக மாறப்பட்டிருக்குல்ல. அது எப்படி கொடுத்தது? ஒரு விளம்பர குறியீடுகளே இருக்குது. காஃபி குடிகளில் மயிலாப்பூருக்கும் கொருக்குப்பேட்டைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதோ அது காஃபிக்கும் டீக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு குறியீடு இருக்குது. இன்னொன்று பெரிய ராயலும் கிடையாது, அது ஒரு கேஸ்ட் பேக்ரவுண்டும் இருக்குது. வசதி குறைந்தவர்கள் ரொம்ப கேஸ்ட்டில் உயர்ந்தவராக இருக்கிறாங்கன்னா அவங்க காஃபி குடிக்கிற மனோபாவமாக இருந்திருக்குது. அதே மாதிரி டீ குடிக்கிறவர் பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர் டீ குடித்தாருன்னா அவர் டீ குடிக்கிறதுனால அவரோட கிளாஸ் கேட்டகரி மாறாது, ஆனால் கேஸ்ட் கேட்டகரி மாறும். கேஸ்ட் அது பிரிக்கிறதாகவும் இருக்குது.